இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இவங்களை ஏத்துக்காம வெளியே அனுப்புனா உங்க மனிதாபிமானத்துல இருந்து தவறிட்டீங்கன்னு தானே அர்த்தம். என்ன தமிழ், அதுக்காக வேலையில சேர்த்துக்க சொல்றியா? அப்படி இல்லம்மா, நீங்க ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு நீங்க என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துலயும் இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் விஷயத்த ப்ரொஃபஷனல்ல காட்டுறது தப்பு தானம்மா. நீங்களே எங்க கிட்ட பல முறை இது தப்புன்னு சொல்லிருக்கீங்களே. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நம்பி வந்துட்டாங்க. அவங்கள நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரால ஏத்துக்க வேண்டாம். உங்க கம்பெனில இருக்கிற எத்தனையோ எம்ப்ளாயிஸ் மாதிரி இவங்களும் ஒருத்தரா இறந்துட்டு போகட்டும். அவங்களுக்கும் நீங்க வாழ்க்கை கொடுத்ததா இருந்துட்டு போகட்டும். இந்த வேலை இல்லைன்னா என் பிள்ளைங்களோட நான் ரொம்ப கஷ்டப்படணும். ப்ளீஸ் ஜனாமா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிருந்தாலும் இப்ப அவரு இவங்க கூட இல்ல. இப்ப இவங்க தனியா தானே இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவ்ளோ திறமை இருந்தும் ஒரு பொண்ணு வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. கொஞ்சம் நல்லா யோசிங்கம்மா. இது உங்க குணம் இல்லம்மா. சரி, இங்க வேலையில இருக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன், என் கண்லையே படக்கூடாது. இந்த கம்பெனில வேலை செய்யறாங்கிறதே எனக்கு தெரியக்கூடாது. மா, இப்படியே வேலை கிடைச்சிருச்சு. ஜனாமா நம்மள ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் உதறிடுச்சு தமிழ். எனக்கு தைரியமே இல்ல. அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லுச்சேன் தான் நான் வந்தேன். மா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜனாமா மனசு கண்டிப்பா இறங்கும். கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. விலகி நிற்கும் போது விரோதியா தெரியறவங்க நெருங்கி வந்ததும் உறவா தெரிவாங்கம்மா. கண்டிப்பா நீங்க மறுபடியும் ஜனாமாக்கு உறவாயிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு.